எதிர்பார்க்கறாங்களா, வாக்குறுதிகளை எதிர்பார்க்கறாங்களா மக்கள்? இல்ல, மக்கள் எதை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய விருப்பத்தை சார்ந்தது. அரசியல் பேசணும், அரசியல் பேசுறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமானது. தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுவதை யாருமே விரும்புறது இல்லை. ஆனா அதுல ஒரு மலிவான இன்ட்ரெஸ்டை உருவாக்கி வச்சுட்டு அந்த மாதிரி மலிவாக பேசுவதை சிலர் அடிப்படையாக வச்சிருக்கிறாங்க. அதுபோக இந்திய நீதி முறைமை சில விஷயங்களை உயர்த்தி பிடிக்குது. டி மோர்டியஸ் நில் நிசி போனம், அது என்ன மொழி தெரியாது, பிரெஞ்சா என்னன்னு தெரியல, லாட்டின். ஆஃப் த டெட் சே நத்திங் பட் குட் அப்படிங்கிறது இந்திய நீதி முறைமை உயர்த்தி பிடிக்கிற ஒரு விழுமியம். இறந்தவர்கள் குறித்து நல்லன அன்றி வேற எதுவும் பேசாதேன்னு சொல்லுது. அது குற்றம். 499 ஐபிசியில் இப்போ பாரதிய நியாய சந்நிதால உட்பட அந்த மாதிரி பேசுவது, இறந்தவர்களை பற்றி இழிவாக பேசுவது ஒரு குற்றச்செயல். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் எடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் செக்ஷன் 123(4), செக்ஷன் 123(3) இது எல்லாமே இறந்தவர்களை பற்றி பேசி ஒரு பகைமையை தூண்டுவதோ அல்லது பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைப்பதோ கரப்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. இதை ஒரு தேர்தல் மனு போட்டு நிரூபித்தார்கள் என்றால் பேசியவர் தன்னுடைய பதவியை இழக்கவும் நேரிடலாம். அது வழக்கறிஞர்கள் சொல்லணும், அல்லது அரசியல்வாதிகள் சொல்லணும், அல்லது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்லணும். நான் வழக்கறிஞரும் இல்லை, அரசியல்வாதியும் இல்லை, தேர்தல் ஆணையத்தின் அதிகாரியும் இல்லை. இது எல்லாம் யார் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பொறுத்து. அது போக ஜெனரலைஸ் பண்றது, அதாவது சாதாரணமாக உண்மைகளை முன்வைத்து விமர்சனத்தை முன்வைப்பதையும் இல்லாத ஒன்றை முன்வைத்து விமர்சனம் செய்வதையும், எல்லாரும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, எல்லாரும் இப்படித்தான் தனி மனித தாக்குதல் தான் நடத்துவாங்கன்னு பொதுமைப்படுத்தி பேசுவது சரியான அணுகுமுறையாகவும் நான் நினைக்கல. அதாவது ஏன் நீ உயிரோட இருக்க, ஒரு விபத்து நடக்குது, விபத்திலேயே நீ செத்து போயிருக்கலாம், ஒரு நோய் வந்தது உனக்கு, அந்த நோயிலேயே நீ செத்து போயிருக்கலாம், எனக்கு நோய் மாதிரி உனக்கு ஒரு நோய் வந்திருந்தா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட, இப்படியெல்லாம் பேசுறது எந்த விதத்திலையும் யாரும் ஏற்க முடியாது. இப்படி யாரையும் பேசினாங்களா? இல்லை, அது வேற விஷயம். அவங்க பேசினதெல்லாம் வேற கண்டென்ட். அதை பத்தி ஏற்கனவே கட்சிக்காரங்க 2 பேரும் பேசிட்டாங்க. பட் இறந்தவர்களை பற்றி பேசுவது, இந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சி, இந்த 5 ஆண்டுகள்ல ஒருவர் நடத்தின ஆட்சியை பற்றிய தீர்ப்பு தான் இந்த தேர்தல். அதை பத்தி பேசுங்க, மற்றதெல்லாம் பத்தி பேசாதீங்கன்னு வேறு சப்ஜெக்டை திமுக முன்வைக்கும் போது வேறு சப்ஜெக்டை முன்வைக்கிற அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் திடீரென்று ஒரு நாள் இதெல்லாம் உங்க அப்பா செய்யலையா அப்படின்னு சொல்லி கல்லறையிலிருந்து உயிரற்ற உடலை தூக்கிட்டு அரசியல் செய்யற வேலையை ஏன் செய்யறாங்கன்னு தெரியல. அப்படி இறந்தவர்களை அவதூறாக பேசுவது, இறந்தவர்களை பற்றிய தவறான தகவல்களை முன்னிறுத்துவது, அதன் மூலமாக உயிரோடு இருப்பவர்களை காயப்படுத்துவது, இது எல்லாமே குற்றச்செயல் தான் அந்த 499ல சொல்லுது. சரி. ஆக இந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி குற்றச்செயல்களையும் சாதாரண பிரச்சாரத்தையும் எளிதாக கடந்து விட முடியாது. ஒரே மாதிரி ஒரே தட்டுல வச்சுட்டு கடந்து போய்விட முடியாது. வெறும் அத்துமீறல்கள் இல்ல, அத்துமீறலை தாண்டிய குற்றச்செயல்கள் இருக்கு இந்த மாதிரி பேச்சுகளுக்குள்ள. அந்த பேச்சு அந்த மாதிரி வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் அதுல முக்கியமானதாக வருது. அது தவிர அதாவது தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னா என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதையும் நீங்க ஒரு ஸ்கீமுக்குள்ள தான் அதை பண்ண முடியும். அவங்க கைதட்டுறதுக்காக, கூட்டம் கைதட்டுவதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது. சரி. ஆனா பரப்புரையில இப்போ அதிமுக ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு திமுக விமர்சிக்கிறதும், அதே மாதிரி திமுக தேர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்ற விமர்சனம், அப்படியான பரப்புரைகளாக மேற்கொள்ளலாம் தானே? அதாவது தேர்தலில் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்றது நடந்த நிகழ்வு, அதுல ஒரு உண்மை இருக்கு. ஒரு கட்சி தேய்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னா மெம்பர்ஷிப்பை காட்டியோ அல்லது தேர்தல் சட்டமன்றங்கள்லயும் நாடாளுமன்றத்திலையும் அந்த கட்சியினுடைய பிரசன்ஸை காட்டியோ தேய்ந்து வருகிறதுன்னு சொன்னாங்கனாலும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு கருத்தாக
அவங்க என்ன அளவுகோல் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். கருத்தாக திமுக தேய்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கருத்தளவுல அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா தனி நபர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை பற்றி, தனி நபர்களுடைய பொது வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத விஷயங்களை பற்றி, பொது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் வந்து ரைட்டு, முதலமைச்சர் பதவி பெறுவது, அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது, அது போன்ற விஷயங்கள்லேருந்து ஒருவர் தன்னுடைய கருத்தை பேசுகிறார், நடந்த நிகழ்வை பேசுகிறார்ங்கிறது நடந்த நிகழ்வை பற்றி பேசுவது. யாருக்குமே தெரியாத, உண்மையில நடந்ததா நடக்கலையாங்கிறதே உறுதியாக தெரியாத, இந்த எங்க இருந்தோ கிளம்பி ரயில்ல வந்தவங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது, அப்படி ஒரு பயணம் நடந்ததா, அந்த பயணத்துல அவர் வந்தாரா எதுவுமே தெரியாம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுவது, அல்லது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு முன்னால எங்க அப்பா தாத்தா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதே நாங்களும் பேசுறோம் அப்படின்னு சொல்றது, இது எல்லாம் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் பேச மாட்டேன், பேசக்கூடாது. ஆதாரம் இருந்ததுன்னா பேசுங்க. ஆதாரம்ங்கிறதும் கடைசியில் யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச புத்தகத்தை காட்டினீங்கன்னா அது வந்து உண்மையாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சரி, ஓகே. திரு கோட்டீஸ்வரன் சொன்னாரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அல்லது தொண்டர்கள் அப்படியான தாக்கி பேசுவதை வந்து விரும்புறாங்க என்ற அடிப்படையில கூட இந்த விமர்சனங்களை வந்து தலைவர்கள் கூர்மைப்படுத்தலாம் அப்படின்னு. அது காரணமா அல்லது பல நாட்களாக தேக்கி வைத்திருந்த கோபத்தை இப்படி வார்த்தைகளாக வெளிப்படுத்துறாங்களா? தோழர் ஜெயகாந்தன் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஒன்று வரி நினைக்கிறது. நமக்கு காந்தியும் காமராஜரும் தலைவர்களாக வரவில்லை என்றால் காரணம் நாம் தான், நம் யோக்கியருக்கேற்ற தலைவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது ஒருவேளை அதுதான் சரி என்று மக்களுடைய ரசனைக்கு ஏற்பதான் அரசியல்வாதிகள் பேசுகிறார். நான் எந்த கட்சியோ மேற்கோளையும் குறிப்பிடவில்லை. நண்பர் ஜென்ராம் சொன்ன இறந்த இல்ல ஒரு காந்தி மீது விமர்சனம் இருந்தது, காமராஜர் மீது விமர்சனம் இருந்தது அவர்கள் வாழும் காலத்தில். சார் நான் பேசுறேன் சார், எனக்கு எல்லாருக்கும் போக கொஞ்சம் நேரம் கிடைக்கும். இல்ல இதுல என்னன்னா, நண்பர் ஜென்ராம் சொன்னதை முழுக்க அங்கீகரிக்கிறேன். இறந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, இறந்தவருடைய கொள்கையை செயல்பாடுகள் பற்றி பேசலாம். அதாவது தனிநபர் விமர்சனம், அது இறந்தவர்கள் மட்டும் இல்லை, இருப்பவர்களை பற்றியும் பேசக்கூடாது, நம்ம பார்வை. அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஒரு லூசுன்னு சொன்ன ஆர் ராஜா போன்றவர்கள், நான் பேரை குறிப்பிட்ட வேணுமானு தயங்கினேன். அதே மாதிரி நேரேட்டிவ் செட் பண்ணுற ஒரு பழக்கம் வந்து இன்றைய தினம் அரசியல்வாதிகிட்ட அதிகரித்து போச்சு. அது விபரீதமானது. என்னன்னா, பொது மேடையில் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே சிலர் பேசுகிறாங்க. அது சீரியஸ்ன்னு நான் எடுத்துக்க மாட்டேன், மக்களும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆராசா குறிப்பிட்டது அது பற்றிய குறிப்பு உங்கள்கிட்ட இருக்கு. இந்த பக்கம் அப்படியான விமர்சனங்கள் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னா இதை யாரும் சுட்டி காட்டல, நான் சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். அவர் சில இதெல்லாம் சுட்டி காட்டினார், எஸ் நான் அதை ஒத்துக்கிறேன்னு. நான் சொன்னது அவர் ஒத்துப்பாருன்னு என் நம்பிக்கை எனக்கு முழுக்க உண்டு. அதாவது நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னா, எல்லா தலைவர்களும் சேர்த்து, எல்லா அரசியல்வாதிகளும் சேர்த்து, இது இன்று நேற்றல்ல, தமிழ்நாடு மட்டும் அல்ல, தேசியம் கூட. சௌக்கிதார் நெய் சோர்கை, பாதுகாவலர் நல்ல, மெய்க்காவலர் நல்ல, திருடர் அப்படின்னு ஒரு பெரிய அரசியல்வாதி விமர்சனம் பண்ணார். பேரை சொல்ல விரும்பல, தவிர்க்கிறேன். அது சரியா? அதே மாதிரி இது தேச அளவிலேயே இருக்கு, தேச அளவில் இல்லை, உலக அளவிலேயே இருக்கு அந்த வார்த்தை போர். இந்த வார்த்தை போர் நிரந்தரமானா இல்லை. காமராஜரை ஹைதராபாத் வங்கியில் பணம் போட்டதா